நீங்களும் செய்யலாம் மேக்னெட். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், உங்களாலையும் வீட்டில் இருந்தபடியே மேக்னெட் செய்ய முடியும். ஆனால் நம்மளால் பர்மனெண்ட் மேக்னெட் செய்ய முடியாது, அதாவது நேச்சுரல் மேக்னெட் செய்ய முடியாது. ஏன்னா நேச்சுரல் மேக்னெட் வந்து நம்ம அத்தோட என்வாயரன்மெண்ட்டில் நேச்சுரலாக அவைலபிள் இருக்கும் ஒரு மினரல். ஸோ அதை நம்மளால செய்ய முடியாது. நேச்சுரல் மேக்னெட்டுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா லோட்ஸ்டோன், அதாவது மேக்னெடைட் கூட சொல்லுவாங்க. அது ஒரு கல் மாதிரி தான் இருக்கும், ஆனால் அதுக்கு மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். அதனால தான் இரும்பு போன்ற எல்லா பொருளையும் அட்ராக்ட் பண்ணும். இந்த நேச்சுரல் மேக்னெட்டில் டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா நேச்சுரல் மேக்னெட் வந்து அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்காது. ஆனால் நம்மளே செய்கிற ஆர்டிஃபிஷியல் மேக்னெட், அதாவது எலக்ட்ரோமேக்னெட், நமக்கு எவ்வளோ பவர்ஃபுல்லாக வேணுமோ அந்த அளவுக்கு செஞ்சுக்கலாம். எலக்ட்ரோமேக்னெட்டோட ஒர்க்கிங் பிரின்சிபல் வந்து ரொம்ப சிம்பிள். அதில் என்னென்னா நம்ம ஒரு கண்டக்டரில் கரண்ட் பாஸ் பண்ணால் அது சுற்றி மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகும். அதான் எலக்ட்ரோமேக்னெட். ஸோ வாங்க எலக்ட்ரோமேக்னெட் எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் மைண்ட்ஸ் ஆஃப் ப்ராட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை டேப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க எலக்ட்ரோமேக்னெட் எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம். லெட்ஸ் பிகின். இப்போ எலக்ட்ரோமேக்னெட் சேர்த்துக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ஏதோ ஒரு ஸ்டீல் கண்டக்டர் எடுத்துக்கோங்க. நான் இப்போ இங்கே ஒரு ஸ்டீல் ஆணி எடுத்துக்கிறேன். அடுத்தது உங்களுக்கு என்ன வேணும்னா ஒரு காப்பர் வயர். என்கிட்ட இங்கே ஒரு பண்டலே இருக்குது, இது பாருங்கள். இப்போ ஒரு காப்பர் வயர் எடுத்துக்கோங்க. ஞாபகம் இருக்கட்டும், இது கண்டிப்பாக இன்சுலேட்டடாக இருக்கணும். இன்சுலேஷன் இல்லாமல் இருந்தால் இது வேலை செய்யாது. அதனால் இன்சுலேட்டடாக இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. அடுத்து இந்த ஆணியில் வந்து இந்த காப்பர் வயரை சுற்றிடுங்க. இவ்வளோ எண்ட்ஸ் விட்டு இவ்வளோ கேப் விட்டுட்டு இதில் ஃபுல்லாக சுற்றிடுங்க காப்பர் வயரை. நான் இப்போ சுற்றுறேன். நீங்கள் எவ்வளோ அதிகமாக வயர் சுற்றுறீங்களோ அவ்வளோ ஸ்ட்ராங் மேக்னெட்டாக இருக்கும். ஃபுல்லாக சுற்றிட்டு அப்புறம் இதில் எண்டு விட்டு கட் பண்ணிடுங்க. இப்படி கட் பண்ணிட்ட அப்புறம் இந்த வயரில் இருக்கிற இன்சுலேஷனை எடுத்துருங்க. இன்சுலேஷன் எடுத்துட்டு அப்புறம் உங்கள் வயர் வந்து இப்படி இருக்கும். பார்த்தீங்கன்னா ஒயிட்டாக இருக்குது. ஸோ இப்போ வந்து நீங்கள் ஒரு பேட்ரி எடுத்துக்கோங்க. பேட்ரி வந்து இதில் கனெக்ட் பண்ணிடுங்க. இப்போ பேட்ரி வந்து நம்ம இதில் கனெக்ட் பண்ணும்போது என்ன ஆகுனா இதை சுற்றி மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து க்ரியேட் ஆகும். ஸோ வாங்க வந்து செக் பண்ணி பார்க்கலாம் மேக்னெட்டிக் ஃபீல்டு க்ரியேட் ஆகுதா இல்லையான்னு. பார்த்தீங்கன்னா நம்மளோட மேக்னெட் இப்போ சூப்பராக வேலை செய்யுது. இதை விட ஸ்ட்ராங்கான மேக்னெட் நீங்கள் செய்யணும்னு நினச்சிங்கன்னா இதுக்கு என்ன பண்ணுவேன்னா நீங்கள் உங்கள் காயிலோட டர்ன்ஸும் அப்புறம் பேட்டரியோட கரண்ட்டை அதிகமாக பண்ணிங்கன்னா உங்கள் மேக்னெட் வந்து இன்னும் ஸ்ட்ராங்காகிடும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ லைக் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். டாட்டா, பை பை.